ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அம்மா வைக்கிற காரசாரமான பூ மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அது செய்யறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே 3 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரணும். யாருக்கெல்லாம் மீன் குழம்பு பிடிக்குமோ அவங்களாம் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்த உடனே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 10லேருந்து 12 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காரமாக இருக்கணும் மீன் குழம்பு, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ 10லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தோட கலர் மாறணும், அது வரைக்கும் நம்ம வணக்கிட்டுருக்கலாம். இப்போ 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 8லேருந்து 10 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பழுத்த தக்காளி நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ண போகிறதுனால கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நல்லா திருப்பி கிளறி விட்டுக்கலாம். மசாலாலாம் அந்த இதில் வந்து தக்காளியில் வந்து பிடிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 5 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் மல்லித்தூள், அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். சூடாக போட்டோம்னா நம்ம மேலேயே தெரிச்சிரும். அதனால் கொஞ்சம் ஆற விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்கிற தக்காளி பேஸ்ட்டு கூட புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு அதை வந்து அந்த தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு புளிப்பு, உப்பு, காரம் இருந்தால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம வைக்க போகிற மீன் வந்து ஒரு 3 கிலோ மீன், அதனால் நிறைய புளி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு 4 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரணும். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சீரகமும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் ஒரு 20லேருந்து 30 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். மீன் குழம்பு வந்து தேங்காய் எண்ணெயில் வணக்கி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு 6 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி இந்த மாதிரி நடுவில் கிழிச்சு விட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அரிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வணக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நம்ம வந்து வணக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பொரிஞ்சு நல்லா மேலே வரும். அந்த நேரத்தில் பூண்டு ஒரு 2 பல் பூண்டு எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சின்ன வெங்காயம்லாம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருந்த குழம்புக்கு தேவையான புளி கரைசலும் நம்ம அரைச்சி எடுத்திருந்த அந்த தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றா சேர்த்து இப்படி கலக்க ஆரம்பிச்சிடலாம்.
குழம்புக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கொதிக்க போகுது. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். நம்ம இப்போ ஒரு 2.5 கிலோலேருந்து 3 கிலோ மீன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை பூ மீனுன்னு சொன்னாங்க. இது என்ன மீனுன்னு எனக்கு தெரியல. இதுதான் ஃபஸ்ட் டைமு வாங்கிறது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் குழம்பு கொதிச்சிருச்சான்னு. கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 3 தான் மீன் போடணும். ஒட்டுக்காக போட்டோம்னா மீன் உடஞ்சி போயிடும். இப்படி எடுத்து மெதுவாக போடணும். இந்த மாதிரி மீனை போட்டுட்டு ஒரே ஒரு கலக்கு இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பிட்டு கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா குழம்பு அப்படியே லைட்டாக இந்த மாதிரி கொதி வரும். அந்த நேரத்தில் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மீனெல்லாம் கொதிச்சிருச்சு. மீன் குழம்பு நல்லா கொதிச்சு சூப்பராக இருக்குது. நம்ம அம்மாவோடைய மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மீன் குழம்பு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.